பொலிட்டிக்கலா இதுல ஏதாவது கான்ஸ்பிரசி தியரி இருக்கா இல்ல ஆதாரங்கள் அடிப்படையில தான் இந்த வழக்குகள் எல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்களா? அதாவது டோன்ட் ஸ்பிட் அண்ட் ரன் அப்படிங்குவாங்க, துப்பிட்டு ஓடக்கூடாது. அதாவது அவதூறையே இதுவோன்னு அள்ளி சேற்ற அள்ளி எரிச்சிட்டு ஓடுறது. இவர்களுடைய பேட்டனே வந்து பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான், எதையா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். ஆதாரம் தரணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க கட்சி பேட்டனுக்கு அதை நம்பிடுவாங்க. அப்படி தான். அதாவது 30-40 ஆண்டு கால 2001 ஜெயலலிதாவும் கலைஞரும் எடப்பாடியும் ஸ்டாலினும் கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு வேகமாக அடுக்கிறாங்க. இத்தனை ஆண்டு கால ஆட்சியில் ஊழல், இதுதான் பொதுவாக புதிதாக வரக்கூடிய கட்சியில் கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம். போகிற போக்கில் இவங்க எல்லாமே ஊழலுங்க. அதாவது பொதுவாக மக்கள்கிட்ட வந்து இத்தனை ஆண்டு கால ஆட்சி ஊழல் பண்ணியிருக்காங்க, அது எப்படிங்க பண்ணாமல் இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஒரு பொது புத்தியில் எதையா ஒன்று சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இதே பேட்டர்னை தான் பாஜக தனக்கு இருக்கக்கூடிய புலனாய்வு முகமைகளை வைத்துக்கொண்டு மம்தாவை காலி பண்ணுறது, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை காலி பண்ணுறது, செந்தில் பாலாஜி மீது போடுறது, எல்லா வழக்கும் லல்லு பிரசாத் யாதவ் நல்லா பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகளில் வலுவாக இருக்க தலைவர்கள் எல்லா மீதுமே இந்த ஒன்றிய அரசுகள் ஏதாவது ஒரு வழக்கை போட்டு அவங்கள முடக்கியிருப்பாங்க, அவங்கள காணாமாக்கியிருப்பாங்க, ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. இது தொடர்ச்சியாக நடக்குது. அதே பேட்டர்னை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஊழல் ஒழிப்பு, ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, கான்ட்ராக்டோட அடிச்சிருக்காங்கன்னு இவங்க இவ்வளோ பதறாங்கன்னா இந்த கட்சியினுடைய 44 நாட்களுடைய செயல்பாடுகள் என்ன? ஒரே செயல்பாடு, கட்சிக்கு 130 சீட்டு வேணும், அதற்காக மட்டுமே செயல்பட்டு இருக்கே ஒழிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்தோ வேற நடக்கிற மின்க தட்டுப்பாடு இதை பத்திலாம் அவங்க நடவடிக்கை எடுக்க நேரம் கூட கிடையாது. குதிரை பேரம்ங்கிறது எதிர்கட்சிகள் சட்டமன்றத்தில் பொதுவெளியில அரசியல் அரங்கத்தில் வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் குதிரை பேரம் நடந்ததாக நீதிமன்றம் சொல்லுதா? குதிரை பேரம் நடந்ததாக புலனாய்வு ஏஜென்சிகள் ஏதாவது உறுதிப்படுத்துறாங்களா? அந்த வார்த்தையை எங்கேயாவது டிஃபெண்ட் பண்றாங்க அவங்க ஏதாவது? எடப்பாடி அவர்களும் இன்பதுரை அவர்களும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, சிபிஐ கேஸ் நரசிம்மராவ் கேஸ் ஞாபகம் இருக்கா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கேஸுக்கு நீங்க கொடுத்தது ஞாபகம் இருக்கான்னு சொன்ன அடுத்த நாள் வந்து பின்வாங்கினவங்க தான். முதலமைச்சரும் கேஸ்ல மாட்டி நரசிம்மராவ் 10 வருஷம் அலைஞ்சார் இந்த கேஸுக்காக மிரட்டினது இன்பதுரை, எல்லா வீடியோவில் பதிவாயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி நான் கட்சி தாவல் தடை செய்யறவரை கேஸ் போடுவேன், கொரோனா இல்லாமலே நீங்க ஃப்ளோர் டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னார். அடுத்த நிமிஷம் 50 பேர் பின்வாங்கினவங்க தான். ஸோ நீதிமன்றம் போறதுக்குள்ளதான் அவங்க பயந்து பின்வாங்கிட்டாங்களே. அப்ப இது எப்படி எங்க அதுக்கு முன்னாடியே அவங்க போய் சந்தித்ததே தப்பு இல்லைங்க. சிவி சண்முகத்தை எதுங்க சந்திக்கணும்? எடப்பாடியை தானே சந்திக்கணும். நீங்க இங்க ஸ்டாலினை சந்திச்சீங்கன்னா அங்க அவரை சந்திக்கிறது தானே முறை. அவர் தானே ஒரு தலைவர், உங்களுக்கு அவரை விட்டுட்டு எதுக்கு நீங்க சந்திச்சீங்க? அங்கிருந்தே பிரச்சனை ஆரம்பிக்குது. மண்ணடியில குறுகிய ரோட்ல இருக்க எங்க ஏரியாவுக்கு நீங்க வர வேணான்னு கெஞ்சினே, இருந்தாலும் உள்ள வந்துட்டாருன்னு காதர் மொய்தீன் சொல்றாரு. இவ்வளவு குறுகலான இடத்துல வரல. ஆனா பாருங்க, கரூர்ல செத்தவங்க வீட்டுக்கு இன்னைக்கு வரையும் போகல. அவர் ஸ்டாலின் போகடாம தடுத்து வச்சிருந்தாரு, நீங்க போகக்கூடாது அப்படின்னு. அவர் ஒரு ஏதோ தனியா போட்டு இவங்களை கொடுமைப்படுத்தி இவர் வீட்டு விட்டே வரவிடாம தடுத்ததே ஸ்டாலின் தாங்கிற மாதிரி அவங்க பிரச்சாரம் செஞ்சாங்க. இவங்க ஆட்சி வந்து 50 நாள் ஆக போகுது. இதுவரையும் கரூர்ல செத்து போன, இவருக்காக செத்து போன, இவரை பார்க்க வந்து செத்து போன ரசிகர்கள், அவங்க திமுக காரங்க கிடையாது, உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்காகவே உயிர் விட்டவர்கள், உங்களை ஒரு கடவுளின் அவதாரமா நினைச்சு இறந்து போன அந்த அப்பாவி சாமானிய ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், அவங்கள பார்க்க போகல. அதுக்கு அவங்க சொன்ன காரணம், எங்க தலைவர் குறுகிய ரோட்ல வருவாரா, அந்த ரோட்ல வந்தா கூட்டம் வந்துடும்லே, அந்த ஏரியாலலாம் எங்க தலைவர் எப்படி வருவார். நாங்க அது எனக்கு கோபாலகிருஷ்ண நாயுடுவை பத்தி தீர்ப்புல சொன்னாங்க. அவ்வளவு பெரிய கோபாலகிருஷ்ண நாயுடு எப்படிங்க வெண்மணியில இருந்து சேரி பகுதிக்கெல்லாம் போயிருப்பாருன்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து கடுமையான விமர்சனமாச்சு. கோபாலகிருஷ்ண நாயுடு தான் அந்த ஏரியாவுக்கு போவாரா, அந்த சேரி பகுதிக்கு அப்படின்னாங்க. அது மாதிரி இவங்கெல்லாம் இதை குளோரிஃபை பண்ணாங்க. ஒரு கடவுள் விஜய் அவர் எப்படிங்க இந்த குறுகலான கரூரினுடைய இந்த பகுதிக்கெல்லாம் போய் அந்த ரிக்ஷா ஓட்டுறவங்களையும் ஆட்டோ ஓட்டுறவங்களையும் பார்ப்பாங்க ரேஞ்சுக்கு பேசினாங்க. ஆனால் இப்போ 50 நாள் வந்துருச்சு, இங்கே போக முடியல. மண்ணடிங்கிற பகுதியே நெரிசலானது. அதில் முஸ்லீம் லீக் ஆஃபீஸே ஒரு குறுகலாக இருக்கும். காதர் மொய்தீனே சொல்றாரு, எங்க ஆஃபீஸே குறுகலாக இருக்கணும். அதுல இறங்கி நடந்து வந்திருக்காருங்க விஜய் அவர்கள். அப்ப உங்களுக்கு மக்களை சந்திக்க முடியல. விஜய் வரக்கூடாதுன்னு திமுக சார்பா பிரச்சாரம் செஞ்ச காதர் மொய்தீனை பார்க்க உங்களால போக முடியுது. உங்களுக்காக செத்து போன 1.5 வயசு குழந்தையோட தாயை போய் இன்னும் உங்களால பார்க்க முடியல. அப்ப இதெல்லாம் நீங்க பேசிட்டு ஊழல் எதிர்ப்பு, திராவிட கட்சிகள் சரியில்லை, நான் சரியா இருக்கேன்னு சொன்னா இது என்னங்க? அப்புறம் ஊழல்ங்கிறது என்னங்க? ஒரு மனிதனுக்கு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறது ஊழல்னு தெரியல? இல்ல அதான் சொன்னேன், ஊழல்ங்கிற கான்செப்டை இவங்க 19 அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மட்டும் பார்க்குறாங்க. அது கார்பரேட்ல இருந்து எல்லாமே தொடர்புடையது. இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை விட ஊழல், கருப்பு பணம் புழங்குற இடம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும், அது என்னென்ன மாதிரி வேலைகள் பண்ணுது. அதுவும் இந்த மால் சினிமா வந்ததுக்கு அப்புறம் 2010க்கு அப்புறம் ஒரு பெரிய ஹீரோ சினிமா வந்துச்சுன்னா வேற சினிமாக்களே வருவதில்லை. நிறைய சிறிய தயாரிப்பாளர்கள் சூசைட் பண்ணது காரணமே அதான். கடந்த 15 வருஷமா பெரிய நடிகர்கள் ஒரு 3-4 பேர் தான். அவங்க படம் வந்துச்சுன்னா பொங்கல் தீபாவளிக்கு அந்த அந்த அவங்க படம் மட்டும்தான் எல்லா தியேட்டர்லையும். நான் அந்த நடிகர் இந்த நடிகர்னு சொல்லல, அது மட்டும் தான் நடக்குது. அப்போ அதை அந்த நடிகர்களுக்கு சம்பளம் யாரு கொடுக்க முடியும்னா தயாரிப்பு நிறுவனங்கள் ஒரு 3-4 நிறுவனம் மட்டும்தான் இருக்கு. அதுலேயும் சின்ன நிறுவனங்களுக்கு காலி, திருவள்ளூர் கலைக்கூடம் மாதிரி நிறைய இது காலி. அவங்க யாருன்னா அவங்க பெரும்பாலும் தமிழர்களே கிடையாது, ஏதாவது ஒரு ஸ்ரீலங்கன் அமைப்பு அது இதுன்னு இருப்பாங்க.
அவங்களால மட்டும்தான் 300 கோடி 400 கோடி கொடுக்க முடியும். அல்ல ஹீரோ சம்பளம் மட்டும் 200 கோடி 150 கோடி. இதற்கு பேர் ஊழல் இல்லையா? இவங்களுக்கு வாங்குற இந்த அதிகபட்ச சம்பளமே பல சினிமா கலைஞர்களை கொன்றுது, பல தயாரிப்பாளர்களை கொன்றுது, பல தியேட்டர்களை காலி பண்ணிடுது. இந்த 15 வருஷம் இதுவே மிகப்பெரிய ஊழல். ஒரு பாப்கார்ன் 150 ரூபா 250 ரூபா சத்யன் தியேட்டர்ல வைக்கிறதுக்கே ஹீரோக்களுடைய சம்பள உயர்வு தான் காரணம். 250 கோடி ரூபாய் எதுக்குங்க? அப்படி என்னங்க அவங்க உழைச்சிட்டாங்க? சயின்டிஸ்டா, நாசா சயின்டிஸ்டா அவங்க 250 கோடி எல்லாத்தையும் கொண்டு வந்து விஜய் தலையில கட்டினா சார். இல்ல ஊழல்ங்கிற கான்செப்டை தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து இந்த துப்புரவு பணியாளர் வந்து பொங்கலுக்கு 100 ரூபாய்க்கு பதிலா ஒரு 200 ரூபாய் கேட்டா அதை ஊழல் நினைச்சுக்கிறாங்க. அதுல இருந்து ஊழல் ஆரம்பிக்குது. டிராபிக் போலீஸ் வந்து 200 ரூபாய்க்கு, இது மட்டும்தான் இவங்க ஊழல் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு தெரியாது இவ்வளவு பெரிய கார்பரேட் ஊழல், சினிமா தயாரிப்பு ஊழல், ஹீரோக்கள் கொடுக்கிற சம்பளம், எல்லா ஊழல். இதை நான் வந்து விஜய்க்கு மட்டும் சொல்லலையா, ஹீரோக்கள் தானே சொல்றேன். அப்ப இவங்க ஊழல் ஒழிப்புங்கிறத இங்க இவ்வளவு பண்ணிட்டு வந்து ஊழலை ஒழிக்க போறோம், முன்னாள் அமைச்சரை பண்ண போறோம்னா கூப்பா கிருஷ்ணன் ஒருத்தர் சேர்த்து வச்சிருக்காங்க. அவர் யாருன்னா தயாரிப்பாளர், இது பத்திரிகையாளர் ராஜா அவன் எழுதியிருக்காரு தலைப்புச் செய்திகள் ஒரு புத்தகத்துல. கூப்பா கிருஷ்ணன் 94-95 வழக்குல சிக்கி தலைமறைவா ஒரு வீட்டுல இருந்திருக்காரு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான செய்திகள் சார் சொல்ற மாதிரி அந்த கால ஜூனியர் வீடன் குமுதத்துல கேட்டு பாருங்க. அவங்க எல்லாரும் இன்னைக்கு தாவைக்கால ஜாயின் ஆயிருக்காங்க. கூப்பா கிருஷ்ணன், செங்கோட்டையன், யாரை நீங்க ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒருத்தரை சொல்ல முடியாது. சேர்த்துட்டு உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஆட்கள்கிட்ட மட்டும் நாங்க வந்து ஏவி விடுறோம் அப்படிங்கிறது பொருத்தமாவே இல்லை. அது